வணக்கம் மக்களே, வணக்கம். தனுஷ் ரேடியோஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையரில் மைக்கா சீட் வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு டிரான்சிஸ்டராக இருக்கட்டும், ஒரு மாஸ்ஃபெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்டில் ஏன் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், ஹீட் சிங்க் மேலே கீழே டிரான்சிஸ்டர் கீழே நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான பதிவு தான் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். 5.1, 2.1, 7.1 எதாக இருந்தாலும் சரி, கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 6040R. இது வந்துட்டு யூடியில் 2TR, இது வந்துட்டு ரவியில் 2TR. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே 5200, 5200, 1943 காம்போ போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா 5200 மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் வேரியேஷனால் அந்த மாதிரி போடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பவர் ஆம்ப்ளிஃபையரில் அசம்பிளிங் அதாவது பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட் வைப்போம். அதுதான் மைக்கா ஷீட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மைக்கா ஷீட்னு சொல்லி சொல்கிறத நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஹீட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 40R வந்துட்டு கிரவுண்டிங் பிரச்சனை இருக்குது. கிரவுண்டிங் பிரச்சனை இந்த 2.1 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு ஹீட் சிங்க் எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த இதுவுமே வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அவர் சொன்னதுக்கான ஒரு டீட்டெயில் பதிவு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஹீட் சிங்க் ரெடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா டிரான்சிஸ்டருக்கு சேஃப்டிக்காக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. பேஸ்ட்டு போடணுமா, அது கம்பல்சரியா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதேமாதிரி இந்த வீடியோவில் மார்க்கெட்டிங் மித்து இது எல்லாத்தையும் உடைக்க போகிறோம். அதாவது இன்ஜினியரிங்கில் என்ன ட்ரூத்தாக இருக்கும், நம்ம எதுக்காக இது உண்மையாக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிரான்சிஸ்டருக்கு மைக்கா சீட்டை எப்போது யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த சில் பேட் வந்துட்டு இருந்தால் என்ன ஆகும், அதே மாதிரி எல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீட் சிங்குடைய ஒரு மெயினான வேலை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டரு வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் பவரோட ஒரு போர்ஷன் தான் வந்து பார்த்தோம்னா சவுண்டாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. இதுதான் மேட்ரு. அப்போது ரிமைனிங் இருக்க பவர் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டாக வந்துட்டு பார்த்தோம்னா மாறிடும். ஓகே, அப்போ அந்த ஹீட்டாக இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம ஹீட் சிங்க் யூஸ் பண்ணுறோம். இதான் கான்செப்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 வாட் ஆம்ப்ளிஃபையர்னால் அவுட்புட்டில் ஒரு 100 வாட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அதை விட அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும், கம்பல்சரி ஆகும். அப்போ ஆகும்போது இந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஜங்ஷனில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஓகே, அந்த பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது லைஃபும் ரெடியூஸ் ஆகும். அப்போ ஃபைனலாக டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் ஒரு சில டிரான்சிஸ்டரில் வந்துட்டு பார்த்தோம்னா கூடிய சீக்கிரம், அதாவது சீக்கிரமாகவே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆகிரும். அப்போ அதனால் ஹீட் சிங்க் வந்து பார்த்தோம்னா கம்பல்சரி மேண்டேட்ரி. ஸோ அதனால் கம்பல்சரி எல்லா பவர் ஆம்ப்ளிஃபையர்லையுமே கம்பல்சரி நம்ம போட்டு தான், நம்ம செக்கிங்காக இருக்கட்டுமே எதுக்காக இருந்தாலும் நம்ம ஹீட் சிங்க் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுமாதிரி அப்போ மைக்கா சீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகே, இப்போது இந்த ஷீட் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஷீட்டு நம்ம ஹீட் சிங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ மைக்கா சீட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், டிரான்சிஸ்டர் பேக் சைடில் மெட்டல் பார்ட் இருக்கும். ஓகே, அப்போ அந்த மெட்டல் பார்ட் இருக்குது, அந்த பார்ட்டுக்கு ஹீட் சிங்க்கு டைரெக்டாக டச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா அதுக்கான பதில் எல்லா டிரான்சிஸ்டருமே டச் ஆகாது. ஓகே, ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நான் அடுத்தடுத்த பதிவில் நான் போடுறேன். இப்போ நிறைய டிரான்சிஸ்டர் பேக்கேஜில் பேக் சைடில் மெட்டல் டேப் இருக்கும். அப்போ அது கலெக்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கும். அப்போ மாஸ்ஃபெட்டில் இல்லை டிரான்சிஸ்டர்லையோ ட்ரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். அதை டைரெக்டாக அலுமினியம் ஹீட் சிங்க் மேலே டைட்டன் பண்ணோம் அப்படின்னா ஹீட் சிங்க்குமே வந்து கலெக்டரோட வோல்டேஜில் இருக்கும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு +60 வோல்ட் இருக்குது அப்படின்னா கலெக்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஹீட் சிங்க்கும் +60 வோல்ட் ஆகிடும். அப்போ டச் பண்ணாலும் டேஞ்சரு. அதை விட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா 2 டிரான்சிஸ்டரு சேமான ஹீட் சிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். அப்போ போர்டு இன்ஸ்டண்ட்டாக டேமேஜ் ஆகிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு பண்ணுறது. அப்போ அந்த மைக்கா சீட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, மைக்கா சீட்டுக்கு 2 ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன 2 ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது.
ஓகே. மைக்கா சீட் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணாது. அதாவது எலக்ட்ரிக்கலை வந்து கடத்தாது. ஓகேங்களா? அப்போ கடத்தாது அப்படிங்கும்போது அதனால் கலெக்டருக்கு வந்து ஹீட் சிங்க்கு டச் பண்ணாலும் எலக்ட்ரிக்கலாக வந்துட்டு கனெக்ஷன் வந்துட்டு வராது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த இது அதாவது 2வது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹீட் சிங்க் கண்டக்ட் பண்ணும். ஓகே. ஹீட் சிங்க் அப்படிங்கும்போது அதாவது ஹீட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணும். அப்போ மெட்டல் மாதிரி ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்னா, ஆனால் பிளாஸ்டிக்கை விட ரொம்ப பெட்ரு அது. அப்போ மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹீட்டை வந்துட்டு டிரான்ஸ்டர்லேருந்து மைக்கா ஷீட் மூலியமாக ஹீட் சிங்க்குக்கு ட்ராவல் பண்ணும். அப்போ கரண்ட்டு ட்ராவல் பண்ண முடியாது. இதுதான் ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்டு. அதில் இப்போ ஹீட் போகும். அப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு போகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. மற்றபடி வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம தெர்மல் பேஸ்ட் வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இங்கே ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் நடக்கும். என்ன அப்படின்னா, சில பேர் மைக்கால மட்டும் போடுவாங்க. தெர்மல் பேஸ்ட் வந்துட்டு போட மாட்டாங்க. ஓகே. அப்போ இது கரெக்டானா இல்லை. அப்போ ரீசன் என்ன அப்படின்னா, மைக்கா வந்துட்டு ஸ்மூத்தாக இருந்தாலும் ஹீட் சிங்க் சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரஃப்பாக இருக்கும் இந்த ஹீட் சிங்க் சர்ஃபேஸு. அப்போ டைனி ஏர் கேப்ஸ் இருக்கும். சின்ன சின்ன ஒரு குட்டியான ஒரு ஏர் கேப்ஸ் இருக்கும். அப்போ அந்த காற்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப ஒரு புவரான ஒரு ஹீட் கண்டக்டராக வேலை செஞ்சிடும். அப்போ அதனால தான் நம்ம தெர்மல் பேஸ்ட் வைக்கிறோம். இந்த கேப்ஸில் ஃபில் பண்ணணும். அந்த கேப்ஸில் ஃபில் பண்ணும்போது தான் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு பார்த்தோம்னா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தெர்மல் பேஸ்ட் வந்துட்டு ஹீட் கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? தெர்மல் பேஸ்ட் வந்துட்டு ஹீட்டை வந்து கிரியேட் பண்ணாது. ஹீட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாது. அதனுடைய வேலை 2மே கிடையாது. ஓகேங்களா? அது ஜஸ்ட்டு கான்டாக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும். இதுக்கும் நம்ம டிரான்சிஸ்டருக்கும் மைக்கா ஷீட்டுக்கு அதுக்கப்புறமேட்டு மைக்கா ஷீட்லேருந்து இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. என்றைக்குமே அந்த தெர்மல் பேஸ்ட் வந்துட்டு ஹீட்டை ரெடியூஷன் பண்ணாது. இதுதான் கான்செப்ட்டு. இந்த ஏர் கேப்ஸை ஃபில் பண்ணுறதும் இதுக்கும் கான்டாக்ட் பண்ணுறதும் இதுதான் விஷயம். அதே மாதிரி மைக்கா இல்லாமல் நம்ம டேரெக்டாக மவுண்ட் பண்ணலாமான்னா டிபெண்ட்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா, சில டிரான்சிஸ்டர் பேக்கேஜில் பண்ணலாம். அப்போ பேக்கில் மெட்டல் ஐசோலேட்டடில் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுல் பிளாஸ்டிக் பேக்கேஜில் இருக்குது அப்படின்னா, அப்போ மைக்கா தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ T0 220 இருக்குது. அதேமாதிரி T0247 இருக்குது. T03Pயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பேக்கேஜில் டேட்டா ஷீட்டில் செக் பண்ண வேண்டியது இல்லை. அதில் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம பிளைண்டாக டேரெக்டாக மவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரில இன்ஜினியரிங்கில் நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணக்கூடாததெல்லாம் டேட்டா ஷீட்டில் தான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அப்போ அவங்கெல்லாம் செக் பண்ணி டேட்டா ஷீட்டில் ஃபில் பண்ணும்போது இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதுக்காக தான் நம்ம இத்தனை வேலைகள் பண்ணுறோம். ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு ஹீட் சிங்க்கு, மைக்கா ஷீட்டு, தெர்மல் பேஸ்ட் இதெல்லாமே எதுக்காக வைக்கிறோன்னா இந்த காரணத்தினால தான். அதேமாரி சிலிக்கான் பேடு, மைக்கா ஷீட்டு இந்த 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் பின்னாடி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரைடர்ஸ். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?